ஹாய் கைஸ், வெல்கம் டு கக்காசி கேமிங். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 9 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம ஃபார்ம் கட்ட போகிறோம், அதாவது பிளான்ட் ஃபார்மு. அனிமல் ஃபார்ம் வந்து அடுத்த பார்ட்டில் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த இடத்துல போய் தான் கைஸ் நம்ம அந்த ஃபார்மை பண்ண போகிறோம். என்னங்க அந்த இடத்த மறந்துட்டேன். இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இந்த பக்கமாக தான் இருக்கும். இதே பக்கம் தான் கைஸ். ஓகே, இங்கே தண்ணியை வேறு எடுத்துகிட்டு வந்து ஊற்றணுமா? ஊற்றிடலாம். ஆல்ரெடி வாட்டர் பேக்கெட் இருக்குது. இந்த மாதிரி 5 ஹோல்டையும் ஊற்றணும் கைஸ். அப்புறம் வந்து இந்த வீடியோ யாராச்சும் ஒருத்தர் பார்த்தா கூட நீங்கள் நினச்சா அந்த ஒரு வியூவை 100 வியூ ஆக்கலாம், 1,00,000 வியூவாக கூட ஆக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைபும் ஷேரும் லைக்கும் தான். ஸோ ப்ளீஸ் கைஸ், அதை பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, செகண்ட் ஹோலையும் நிறச்சாச்சு. இப்போ தேர்டு ஹோலை நினைக்கலாம். ஹோல்னால் டபுள் மீனிங்கில் எடுத்துடாதீங்க, ஓகேவா? நீங்கள் டபுள் மீனிங்கில் எடுக்காட்டிங்கன்னா டபுள் மீனிங்கில் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் போல். சரி விடுங்க. எல்லாம் வழக்கமாக நடக்கிற விஷயம் தானே. ஓகே, 3வது ஹோலையும் நிறச்சாச்சு. இப்போ 4வது ஹோலை நிறக்கணும். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எத்தனை நாள் ஆகுது இந்த வீடியோ நடுவில். இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், வீடியோ நடுவில் அடிக்கடி சொல்லுவோம்ல. ஓகே, 4 ஹோலையும் நினச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஹோலை நினைக்கணும். இங்கே தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிடலாம். நான் எங்கிட்டேருந்து அந்த ஃபார்ம்லாம் பண்ணிகிட்ருப்பேன். நடுவில் சீட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவன் பாட்டுக்கு வேறு ஏதோ வேலை பார்க்க போயிட்டான். என்னவோ போங்க. இந்த ஹோ கண்டிப்பாக உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 ஹோ ஆச்சு தேவைப்படும் இதை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கோல்டு ஹோ வச்சுருந்தா 3 ஹோ தேவைப்படும். நார்மலாக உட்டன் ஹோ அப்போல்லாம் வச்சுருந்தா 2 ஹோவே போதும். இதோ பாருங்கள், எங்கிட்ட சுற்றிட்டுருக்குறான். இப்போ இவன் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க விண்டு சார்ஜை போட்டு. பார்த்தீங்களா? அவன் என்னவோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அப்போ இல்லை என்னவோ பண்ணிட்டு பார்க்க தனமா. ஐயோ, என்னங்க அதுக்குள்ளே உடஞ்சிச்சு. எடுங்க, வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு ஹோ எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த ஜஸ்டா இல்லை, அப்படிதான் அடுத்த டெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த டெஸ்ட்டில் தான் ரூயின் போர்ட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளாக வச்சுருக்கோம். ஓகே, இங்கே ஒரு ஹோ இருக்குது, அன்பிரேக்கிங் லெவல் 1. ஓகே, இந்த பழைய ஃபார்மில் இருக்க வீட்டெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் கைஸ். ஓகே, இந்த 4 பிளான்ட் எனக்கு தெரிஞ்சு நட்டோ தான் நட்டு வச்சுருப்பான். பம்கின் சீட்ஸ் நட்டு வைக்க சொன்னேன், அதை நட்டு வச்சுருந்துருப்பான். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் பண்ணணும்.
அவன் வேற மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவன் வேற. நீங்கள் இந்த ஹோவும் உடைய போது போல் அவங்ககிட்ட புது ஹோ தான் செஞ்சுட்டு வர சொல்லுவோம். வேற இப்படி இப்படி வெட்டியாக நின்று என்ன தொலை பண்ணிட்டுருக்கிறதுக்கு போய் புது ஹோவாச்சு செஞ்சுட்டு வரலாம், அதையும் செய்ய மாட்டேங்கிறான். ஓகே செஞ்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இங்கே சீட்ஸ்லாம் நட்டுட்டுருக்கலாம். வெறும் ஒரே ஒரு பீட்ரூட் சீடு தாங்க இருந்துச்சு, அதை மட்டும் நட்டுட்டேன். ஓகே இந்த மெலன் சீட்ஸ் எல்லாம் வச்சிடலாம். ஓகே இந்த கேரட்டையும் அப்படியே நட்டு வச்சிடலாம். ஒரு கேரட்டு நட்டு 4 கேரட் வருது. இல்லை 4 இல்லை 3ன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. இருக்கு கேரட் எல்லாத்தையும் வச்சு விட்ற வேண்டியதான். இன்னுமா ஹோ செஞ்சுட்டு வரல? கேட்டால் மரத்தை வெட்டிகிட்டு இருக்கிறேன்னா என்ன பண்ணுறானோ. வந்துட்டான் பாருங்க. ஹோல் கீழே போட்டானே, எடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ இவன் வேற. ஒன்று வேறு கடுப்பித்தரானே. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ போய் அந்த ஃபார்ம் இருக்க வீட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த ஃபார்ம் எந்த பக்கம்லாம் இருக்குது, நான் வேறு குழம்பிட்டேன். என்னங்க வழி ஓப்பன் ஆக மாட்டேங்க. ஓ அந்த பக்கமா? ஐயோ நான் வேறு வழியும் மறந்துட்டேங்க. அது நான் கட்டினதில்ல, அதான் மறந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே 49 சீடு இருக்குது. இதை அப்படியே நட்டு வச்ச வேண்டியதான். நைட்டு வரை ஆயிடுச்சு. ஐயோ இவன் வேறு கடுப்பித்துறானே. எப்படியோ போங்க நட்டு வைக்கலாம். ஓகே இப்படியே நட்டுக்கிட்டே போகலாம். என்ன பயிரில் தொல்லை பண்ணாமல் இருக்கிறான், நம்ப முடியலையே. இவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை விண்டு சார்ஜ் அவங்ககிட்ட தீர்ந்து இருக்குமோ? இருக்கலாம். ஏன்னா அவன் தொல்லை பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. என்னவோ போங்க. ஓகே ஐயோ என்னங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு இதை மட்டும் விட்டு வந்துட்டேன் போல். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.